சிவாஜி பட இயக்குனரா ஒதுக்கி வச்ச எம்ஜிஆர். என்ன காரணம்னு தெரியுமா? சிவாஜிக்கு ரொம்பவுமே அதிகமான படங்கள இயக்குனவரு பி. மாதவன். பட்டிக்காடா பட்டணமா, தங்கப்பதக்கம், ராஜபாட் ரங்கத்துறை, அன்னை இல்லம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு இந்த மாதிரியான பல படங்கள சிவாஜிய வச்சு இயக்கிட்டு வந்தாரு. இவரு எம்ஜிஆர வச்சு இயக்குன ஒரே படம் தெய்வத்தாய். இந்த படத்த தயாரிச்சவரு எம்ஜிஆருக்கு நெருக்கமா இருந்த ஆர்.எம். வீரப்பன். அப்போ எம்ஜிஆரோட பெரும்பாலான படங்கள இயக்கிட்டு வந்தவரு ப. நீலகண்டன். அதனால மாதவன இயக்குனரா போட்டா அது ஒரு வித்தியாசமான படமா அமையும் அப்படின்னு வீரப்பன் நம்பினாரு. அந்த படம் வளர வளர எம்ஜிஆருக்கு அந்த படத்து மேல நம்பிக்கை பிறந்துச்சு. அதனால இந்த படத்தோட பின்னணி இசை நடக்கும்போது நான் கண்டிப்பா இருக்கணும். நான் இல்லாம பண்ணிடாதீங்க அப்படின்னு இயக்குனர் மாதவன் கிட்டயும், தயாரிப்பாளர் வீரப்பன் கிட்டயும் சொல்லியிருந்தாரு எம்ஜிஆர். படம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் அப்படி பின்னணி இசை கோர்க்கும்போது அதுல கலந்துகிட்டு தன்னோட ஐடியாக்கள சொன்னாரு எம்ஜிஆர். கொஞ்ச நாள் கழிச்சு மற்ற படங்களோட படப்பிடிப்புல கலந்துகிட்டதுனால அவரால அந்த படத்தோட பின்னணி இசை நடக்கக்கூடிய நாட்கள்ல சரியா வர முடியல. அதனால பின்னணி இசை வேலைகள் சரியா நடக்கல. ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் இல்லாமலேயே சில முக்கியமான காட்சிகளுக்கு இயக்குனரும், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனும் ஆலோசனை பண்ணி பின்னணி இசை அமைக்கக்கூடிய வேலைய முடிச்சுட்டாங்க. அந்த பணி முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அங்க வந்த எம்ஜிஆர் அந்த காட்சிய போடுங்க. அது ரொம்பவுமே முக்கியமான காட்சி. அதுக்கு எப்படி பின்னணி இசை அமைக்கிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த காட்சிக்கெல்லாம் பின்னணி இசை அமைக்கக்கூடிய பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, கோபத்துல பொங்கி எழுந்த மாதவனையும், எம்.எஸ். விஸ்வநாதனையும் திட்டி தீர்த்துட்டாரு. அவர் அப்படி கோபப்பட்டு அவங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோபத்துல வெடிச்சிருக்காரு. அந்த படம் வெளியாகி ஹிட் அடிச்சதுக்கு அப்புறமும் கூட பி. மாதவனோட இயக்கத்துல எம்ஜிஆர் நடிக்காம போனதுக்கு அந்த சம்பவமும் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. அந்த காலத்துல இருபெரும் சக்திகளா இருந்தவங்க சிவாஜியும், எம்ஜிஆரும். மக்கள் திலகம் அப்படின்னு எம்ஜிஆரும், நடிகர் திலகம் அப்படின்னு சிவாஜியும் அவங்கவங்களோட திறமைகளால தமிழ் சினிமாவ கட்டி காத்துக்கிட்டு வந்தாங்க. 2 பேரும் தொழில் ரீதியா போட்டி போட்டுக்கிட்டாலும் நிஜத்துல ஒரு அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு வந்தாங்க. எம்ஜிஆர சிவாஜி அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு பாச பிணைப்புல தத்தளிச்சாங்க. ஒரு விழா மேடையில கூட சிவாஜிக்கு விருது கொடுக்கும்போது எம்ஜிஆர் சிவாஜிய ஆற தழுவி முத்தம் கொடுக்கறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா தொழில் அப்படின்னு வந்துட்டா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. அப்பல்லாம் சிவாஜிக்கு அப்படின்னு தனி பாணி இருக்கும். எம்ஜிஆருக்கு அப்படின்னு தனி பாணி இருக்கும். அதனால சிவாஜி படங்கள்ல வேலை செய்றவங்க தன்னோட படங்கள்ல அனுமதிக்க மாட்டாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் படங்கள்ல பணியாற்றுறவங்கள தன்னோட படங்கள்ல அனுமதிக்க மாட்டாரு சிவாஜி. இந்த மாதிரியான சூழ்நிலையில எம்ஜிஆர் சொல்லியும் கூட எம்.எஸ்.வியும், மாதவனும் சேர்ந்து எம்ஜிஆர் இல்லாமலே படத்துக்கான பின்னணி இசைய முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அத வந்து பார்த்த எம்ஜிஆருக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்கு. அதனால தான் அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட எம்ஜிஆர் மாதவனோட இயக்கத்துல வேற எந்த படமுமே நடிக்கல. இந்த சம்பவத்த பத்தி ஒரு கட்டுரையில ஆர்.எம். வீரப்பன் சொல்லியிருக்கிறதா சித்ரா லக்ஷ்மணன் சொல்லியிருக்காரு.